இங்க ரவியோட ரெஸ்டாரண்ட்ல நடத்தின போட்டியுமே ரொம்பவே சிறப்பா முடியுது. சொல்லப்போனா அந்த போட்டியில இந்த பக்கம் முத்து குடும்பத்தை சேர்ந்த நெறைய பேர் வந்து ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க முத்து குடும்பத்துல இங்க மீனாக்கு அதே நேரம் இங்க ரோகிணிக்குலாம் அவார்டு குடுக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எப்பவும் போல இங்க மீனாவும் முத்து ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் ரவியும் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. ஆனா இன்னுமே ரோகிணியும் மனோஜும் ஒண்ணா சேராமே இருக்காங்க. அவங்களுக்குள்ள இன்னும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே என்ன இது இவங்க இன்னுமே பேசாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மனோஜ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த பக்கம் வந்து ரோகிணியோட போன் அட்டன் பண்ணி பேசினால தான் இந்த மாதிரி வந்து மனோஜ் மேல கோவமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க விஜயாவுமே ரோகிணியை கூப்பிட்டு இங்க பாரு ரோகிணி, நீ அவனோட போன் அட்டன் பண்றல அதே மாதிரி தான் அவன் உன்னோட போன் அட்டன் பண்ணியிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்க இப்படி கோச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் பாரு எவ்வளவு சண்டை போட்டு இருந்தாங்க. இப்ப ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சு. ஆனா நீங்க என்னன்னா இப்படி சண்டை போட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயா மிரட்டியே ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து முத்து குடும்பத்துக்குன்னு ஒரு பக்காவான விஷயத்த இங்க ரவியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் ஓனருமே போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவி கிட்ட இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி உங்க ஃபேமிலில இருந்து வந்தவங்க எல்லாருமே பக்காவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதனால எங்களோட ரெஸ்டாரண்ட் சார்பா உங்க வீட்டில் கொண்டு போய் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 பேர் மட்டும் நீங்க வந்து மலேசியா சுற்றுலா பயணத்துக்கு நான் போற மாதிரி நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து ரவி கிட்ட சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டையும் கையில கொடுக்குறாங்க. ஆனா இதை கேட்ட ரவியுமே பயங்கரமா சந்தோஷமாயிட்டு, மேடம் நீங்க கொடுக்குற கிஃப்ட் ரொம்பவே தேங்க்யூ, பட் ஆனா 3 பேர் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பா எங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு ஃபேமிலி மட்டும் தான் போக முடியும். எதுக்கும் வந்து என்னால போக முடியாது. ஆனா என்னோட பிரதரை வர வைக்கிறேன், ப்ளீஸ் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க ரவியுமே தன்னோட ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட பேசுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவி, நீங்க சொன்ன மாதிரி யார்கிட்ட கொடுக்கணுமா நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ரவியுமே இங்க முத்துக்கு கால் பண்ணி முத்துவை தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. அங்க முத்து வந்த உடனே என்னாச்சு ரவி, என்ன எதுக்கு இங்க வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இங்க ரவியுமே இங்க பாரு, எங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல நம்ம நடந்த போட்டியில நம்ம தான் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஃபேமிலியில ஒரு 3 பேர் மட்டும் மலேசியா டூர் போறதுக்காக எங்க மேடம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை உனக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க ரவியுமே அந்த மேடம் கிட்ட அக்ரிமெண்ட்டை வாங்கி இங்க முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை வாங்கின முத்துக்கு திங்கிங் எல்லாமே இங்க ரோகிணி பார்த்த போது சொல்லப்போனா ரோகிணியோட அப்பா மலேசியால தானே இருக்காரு, கண்டிப்பா அவரை நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சர்ப்ரைசிங்கா, ஓகே ரவி நீ சரியான துருப்பிச்சீட்டை என் கையில கொடுத்துருக்க, இந்த துருப்பிச்சீட்டை வச்சு நம்ம வீட்டுல ஒரு பயங்கரமான கேம் விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துமே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே அண்ணாமலை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. சொல்லப்போனா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்ப்பா, நீ மட்டும் இந்த போட்டிக்கு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மள ஒரு 3 பேர் வந்து இந்த மாதிரி மலேசியா போகிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனா இப்போ கண்டிப்பா நமக்கு மலேசியா போக வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த அக்ரிமெண்ட் தூக்கி இந்த பக்கம் அண்ணாமலைட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அண்ணாமலையும் என்னடா இது அக்ரிமெண்ட், என்னடா மலேசியான்னு சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முத்துவுமே இந்த மாதிரி ரவியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு 3 பேர் மட்டும் மலேசியா போறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்க நமக்கு போற செலவு தங்குற செலவு எல்லாமே ஃப்ரீ தான், சாப்பாடு செலவு வரைக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே சொல்றாரு. இது கேட்டவொன்னே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயாவுமே செம்மையா ஹாப்பி ஆயிடுறாங்க. மலேசியாவா 3 பேரா, யார் யாரா போறது அப்படின்ற மாதிரி கேட்கறப்போ இங்க முத்துவுமே நானும் என் ஒய்ஃபும் போறோம், நீ விருப்பப்பட்டா நீயும் வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயா கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட விஜயாவுமே ஆமாண்டா மலேசியா போயிட்டு வந்துடலாம்டா, ஆனா நீங்க 2 பேர் போய் என்னடா பண்ண போறீங்க, மனோஜும் ரோகிணியை போனா நல்லா இருக்கும்டா, அது வந்து ரோகிணியோட ஊர் தானே, அப்போ ரோகிணிக்கும் நல்லா இருக்கும் சுத்தி பார்க்கறதுக்கு அப்படின்னு அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட முத்துவுமே எங்க பாரு அக்ரிமெண்ட் என் பேர்ல இருக்கு, நான் விருப்பப்பட்டா உன்னை கூட்டிட்டு போலாம், நீ வரதா இருந்தா வா நான் உன்னை கூட்டிட்டு போறாமா அப்படின்ற மாதிரி இங்க விஜயாட்ட டீல் பேசுறாங்க. அதே நேரத்தில் விஜயாவுமே கண்டிப்பா நம்ம மலேசியா போறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவுமே இங்க மலேசியா போறதுல ஒரு பக்காவான குண்டத்துக்கு போறாரு. இங்க பாருங்க மலேசியா போறது மட்டும் இல்லாம நம்ம ரோகிணியோட அப்பாவையும் பாக்குறோம், அவர் ஜெயில இருக்கிறதையும் பார்த்துட்டு அவர் எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வெளியில எடுக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுமே எங்க ரோகிணிக்காக பறிஞ்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட விஜயா பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க ரோகிணியுமே ஐயோ போச்சா இவன் முத்து மறுபடியும் பிரச்சனை கொண்டு வந்துட்டானா, இப்ப இந்த பிரச்சனையை வச்சு நான் எப்படி போய் நான் வந்து மலேசியால ஒரு அப்பாவை ரெடி பண்ண முடியும், சொல்லப்போனா மலேசியால தான் எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு மனோஜை வச்சு தான் நம்ம காய் நகர்த்தணும்ட்டு அவங்களோட ரூம்குள்ள போய் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மனோஜுமே என்னாச்சு ரோகிணி எதுக்காக ரூம்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ரோகிணியுமே அழுது ஆக்டிங்கை போட்டு எங்க அப்பாவே ஜெயிலில் இருக்காரு, அவரை போய் நம்ம இப்போ போய் பார்க்கணுமா, அது அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டலாக பேசி இந்த பக்கம் வந்து மனோஜோட மண்டையை கழுவி விட்டுறாங்க. அதே நேரத்தில் மனோஜுமே இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோபத்தோட வெளியில வந்து யாரும் மலேசியா போகக்கூடாது, மலேசியா டிக்கெட்டை வேற யாருக்க கொடுங்க, இந்த மாதிரி ரோஹனோட அப்பா ஜெயிலில் இருக்கும் போது தான் நீங்க மலேசியா போய் சுற்றி பார்த்துட்டு அவரோட அப்பாவை பார்ப்பீங்களா, சொல்லப்போனால் அப்படி போய் பார்க்குறப்போ அவருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும், நம்ம ஏன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அவர் ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க விஜயா ரொம்பவே தெளிவா இருக்காங்க. டேய் மனோஜ், இன்னுமே என்னோட சம்பந்தியை நான் பார்க்கவே இல்லை, என் சம்பந்தி என்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சாதான் அவர் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வர முடியும், நாங்க அங்க ஒன்றும் சும்மா ஒன்றும் வேடிக்கை பார்க்கறதுக்கு போலடா, அவர் எப்படியாவது ஜெயில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நாங்க எல்லாம் ஒன்னா போறோம் அப்படின்ற மாதிரி இந்த
பக்கம் விஜயா கண்டிப்பாக நாங்கள் இங்கே மலேசியா போய் ரோகிணியோட அப்பாவை நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே கேரண்டியாக சொல்கிறாங்க.